ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் சொல்கிறாங்க யோசுவா ஐயாவை பார்த்து, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை அப்படின்னு சொல்லி. மோசே ஐயா எப்படி ஆண்டவர் சொன்னதெல்லாம் செஞ்சாங்களோ, கீழ்ப்படிந்திருந்தாங்களோ, அதே போல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்து மோசே ஐயா கூட்டிகிட்டு வந்தாங்க. அவர் வயதாகி இறந்துட்டார். பின்பு அந்த ஸ்தானத்தில் யோசுவா ஐயா அந்த ஜனங்களை வழிநடத்தி வராங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உமக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து உண்மையும் உத்தவமாக இருக்கும் பொழுது, தினந்தோறும் நம்ம ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது, தினந்தோறும் வேதம் வாசிக்கிற பொழுது, ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் தவறாமல் ஆலயத்திற்கு சென்று நம்ம அவரை தொழுது கொள்ளுகிற பொழுது, நம்ம தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்போம். நம்ம எப்போதும் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம், உண்மையுள்ளவர்களாக இருப்போம், நீதியை செய்கிறவர்களாக இருப்போம். பாவம் செய்ய பயப்படுவோம், பாவத்தை கண்டு ஓடுவோம், பாவத்தை அப்புறாக தள்ளி விடுவோம், கெட்ட வார்த்தைகளை பேச மாட்டோம், நல்ல வார்த்தைகளை பேசுவோம். அசுத்தமான இடங்களில் நம்ம போய் வாசம் பண்ண மாட்டோம், அசுத்தத்தை விரும்ப மாட்டோம், அசுத்தத்தை வெறுப்போம். அப்போ பாவமான தேவை இல்லாத தீமையான சகல காரியங்களையும் நம்ம வெறுப்போம். நன்மைக்கு ஏதுவான ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தத்தை மாத்திரமே நம்ம விரும்புவோம். ஒரு இடத்தில் நம்ம உட்காரும்போது கூட அந்த இடம் சுத்தமாக இருக்குன்னு பார்த்து தான் உட்காரோம். அதுபோல் சுத்தமாக இருந்ததுனால யோசுவா ஐயா மேலே தேவன் பிரியமாக இருந்தார், ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொல்லி வாக்கு கொடுத்தார். அப்படியாக யோசுவா ஐயா இருக்கிற நாட்கள் எல்லாம் தேவன் கூட இருந்து வல்லமையாய் நடத்தினார். நாமும் இந்த நாட்களில் நம்ம முக்கியமாக ஆண்டவர் நம்மளை விரும்புவது பரிசுத்தம், பரிசுத்தம், சுத்தம். பாவமான கிரியைகள் எதுவாக இருந்தாலும் அதில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை செய்யவே கூடாது, அந்த பாவத்தை நேசிக்கக்கூடாது, அதை தள்ளி விட்டுட்டு வந்துடணும். அப்படி நம்ம வருகிற பொழுது ஆண்டவர் நம்ம பட்சத்தில் இருப்பார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்மளை திடப்படுத்தி பலப்படுத்தி நடத்துவார், நம்ம விண்ணப்பங்களை கேட்பார், நம்ம ஜெபத்தை கேட்பார், நம்ம கூடவே இருந்து நம்மளை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா.